வணக்கம் ஸ்குவாட், நான் தான் கவின். கவின் வ்ளாக்ஸ்ல போன வீடியோ பார்த்திருப்பீங்க. சும்மா கதறன்னு சொல்லி கொஸ்டல் டூர் காட்டியிருப்பேன். என்ன கவினே பாதியோட வீடியோ மிச்ச வீடியோ எங்கடான்னு சொல்லி சரியான தொல்லை. மிச்ச வீடியோ போடுறான்னு சொல்லி போன வீடியோல வந்து ஹாஸ்டலுக்கு உள்ள கூட்டி கொண்டு போய் கிரவுண்ட் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, பாத்ரூம் எப்படி இருக்குது, ஸ்டடி ஹால் எப்படி இருக்குன்றலாம் காட்டியிருப்பேன். எங்கடா உங்க ரூமை காட்டலையே, ஹாஸ்டல் டூர் முக்கியமானதே ரூம் தானடான்னு கேட்பீங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த வீடியோ வந்து என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இது வந்து ரூம் டூர் மாதிரி இருக்க போது வர்ற மாதிரி இந்த ரூமுக்கு கூட்டி கொண்டு போனோடனே ரூம் எல்லாம் எப்படி இருக்குது, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணினோட ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வந்து செம்ம ஃபன்னா இருக்க போகுது. அந்த வீடியோட இந்த வீடியோ வந்து வேற லெவல் ஃபன்னா இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா மறக்காம நம்ம சேனல் யாரும் புதுசா இருந்தீங்கன்னா என்ன செய்யணும், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துல பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் நீங்க போய் பார்க்கலாம். ஓகேவா சார்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, எங்களோட வசந்த மாளிகை 202 அதுக்குள்ளதான் போக போறோம். என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை வெல்கம் வெல்கம் வெல்கம். ஓகே மக்களே, அப்படியே திரும்பி. ஓகே சரி, உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேக்குது. ஒரு படியனா இருந்துட்டு எவ்வளவு நீட்டா வச்சிருக்கீங்களே. உண்மையாவே யூனிவர்சிட்டி படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. யூனிவர்சிட்டி பொடியன்னு யோசிப்பீங்க. பேசிக்கலி என் ரூமுக்கு எல்லாரும் வந்தாலே நம்மள சொல்லுவாங்க, இருக்கிற ரூம்லயே உங்களோட ரூம் தானே நீட்டா இருக்கு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நல்லா வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் போதே அந்த நல்லா ஹாப்பியா இருக்கும். அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. மச்சான் ஜூம்போ ரிவர்ஸ் போ என்ன நடந்ததை காட்டு. முதல் இருந்ததை ஓகே இதுதான் வந்து எங்களோட ரூம் 202. ஓகே, வந்தீங்களா வடிவா நல்லூர் படமெல்லாம் போட்டு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி இருக்கிறோம். எவ்வளோ விசக்கிருமி அதையும் உரிச்சிருக்கான். சரியா? ஓகே, இப்ப கை தட்டணுமா ஓபன் பண்ணும்போது? கிளப் என்னோடு வா வீடு வரைக்கும், என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் பிடிக்கும். ஐயோ சரி, கீ மட்டும் கொடுத்தா டக்குன்னு வெளியே கூட்டிட்டு போகும். சரி டக்குன்னு ஒரு சுத்தி காட்டிட்டு டக்குன்னு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். டேய், வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பாத்துருக்கேன்டா, ஆனா வீடே குப்பை தொட்டியை இப்பதான்டா பாக்குறேன். ஓகே, சும்மா கேஷுவலா இருக்க சுத்தி காட்டு, டக்குன்னு சுத்தி காட்டு. பார்த்து முடிச்சிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? டக்குன்னு கட் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்ப நம்ம பழைய புது வீடியோ எடுத்துனாங்க. இதுக்கு இப்ப முதல் போட்டதுதான் உண்மையாவே இருந்த வீடு ரூம். ஆனா இப்போ கிளீன் பண்ணி உங்களுக்காக வச்சிருக்கேன். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? சரி, இப்ப என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குதுங்கிற ரூம் எப்படி இருக்குன்றத காட்ட போறோம். ஓகே, என்ட்ரன்ஸுக்குள்ள வந்தீங்கன்னா இங்கதான் வந்து நாங்க செருப்பெல்லாம் கழட்டி வைப்போம். எங்க செருப்பெல்லாம் கழட்டி வைப்போம். 2 பேர் இப்போ ஒருத்தங்க எங்க வீடியோ எடுக்கிறான், இன்னும் 2 பேர் வந்து விளையாட போயிட்டாங்க. அப்படியே எங்கேயால பாத்தீங்களா? ஐயோ எடுக்கலையா நீ வச்சுட்டேன். இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் எங்கட நீட்னஸ் அப்படி இருந்து.
என்னடா போன தைப்பொங்கல் பொங்கல் விழா ஒளி விழாக்கெல்லாம் செஞ்ச கிறிஸ்மஸுக்கெல்லாம் செஞ்ச திங்ஸ் எல்லாமே மிச்ச திங்ஸ் எல்லாம் முடிச்சுக்குள்ள தான் போட்டு வச்சிருக்கிறோம். நாம ரூமுக்கு போகும்போது எல்லாத்தையும் அள்ளி கட்டி கொண்டு போயிடுவோம். ஓகே, அதாவது வந்து வெளியே ஹாஸ்டல் முடிஞ்சு செகண்ட் இயர் போகும்போது எல்லாம் கொண்டு போயிடுவோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பெட் இருக்கும். சரியா, 4 பெட் இருக்கும், 4 டேபிள் இருக்கும், 4 கதிரை இருக்கும். சரியா, ஓகே. பெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து விதுர்சனன் படுப்பான், இதுல வந்து நான் படுப்பேன், இதுல வந்து லெனின், இதுல வந்து ஜது. ஓகே, இதான் 4 பேர் ரூம்மேட்ஸ். 4 பேர் ட்ரிங்கோ தான் 4 பேரும் இதுல படுப்பானு. கீழே என்னன்னு பாத்தீங்கன்னா மேசை. இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க இருந்து படிக்கிறதுக்கான ஒரு டேபிள் தான் இது. எந்த பயனும் இல்ல. இதுல வந்து நான் இதான இந்த வடிவா இதுல வந்து நான் பேக், அதுல கொஞ்சம் திங்ஸ் கொப்பிகள் அதுகள் எல்லாம் வச்சிருக்கிறேன். இந்த கிம்பிள் எல்லாம் இருக்குது. இதான் என் பெட்டும் என் டேபிளும். சரியா, ஓகே. இதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்களா, இதுக்குள்ள என்ன இருக்கு, கம்ஃபர்ட் பேக்கெட், முடிஞ்ச கம்ஃபர்ட் பேக்கெட் கிடக்கு. அதுக்குள்ளேயே இது என்ன தலைக்கு என்ன வைக்கணும்னு வாங்கினான், அது எக்ஸ்பயர் டேட்டே வரப்போகுது, ஆனா இன்னும் வைக்கல. சரியா, வாங்கி உண்மையாவே ஒரு 3-4 மாசம் இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்சம் கூடி வைக்கல. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீம் இருக்கு, நான் போடுற க்ரீம். அப்புறம் மவுஸ், சார்ஜர், அது வந்து கரண்ட் போனால் படிக்கிற லைட் இருக்குது. இது வந்து என்னோட மெமரபிளான ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் பண்ணினது. ஸோ அது இருக்குது. என்ன இது? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸ் அவ்வளோதான் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இது வந்து விதுர்சனோட டேபிளும் பெட்டும். இதில் தான் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு முகமெல்லாம் கழுவி குளிச்சுட்டு எல்லாம் வந்தால் இதில் தான் வந்து நாங்கள் பவுடர் அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் இதில் வச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா விதுர்சனோட இந்த புத்தகம், கொப்பி, அதுக்கப்புறம் அவனோட பேக். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா நாங்கள் இப்போ ப்ரஷ் ஐட்டம், சோப்பு, அதுக்கப்புறம் கப், அதுகள் ஷாம்பு அதுகள் வைக்கிற இடம் இது. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்களோட ஸ்டெப். இதால் ஏறித்தான் நாங்கள் மேலே போய் இதில் தூங்குவோம். ஓகே, இந்த இடத்துல நாம் வந்து நாங்கள் ப்ளக் பாயிண்ட் வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து பேசிக்லி எனக்கு அதுதான் பெட் இருந்தாலும் எனக்கு வந்து பெட்ரு ஹீட் ஒத்து வராது. அதால் வந்து நான் இதில் மேசையில் தான் படுக்கிறேன் நான். ஸோ அப்போ 3 பேருக்குமே பொதுவாக ஒரு இடத்துல தான் நாங்கள் ப்ளக் பாயிண்ட் வச்சிருக்கிறோம் சார்ஜ் போடுறதுக்கு. என்னோட இன்னொரு படின்னு என்ன செய்வான்னு கேட்டீங்களா, அவனுக்கு தனி அங்கால ஒரு பாயிண்ட் இருக்குது, அவன் அதில் போட்டுக்கொள்வான். ஓகே, எனக்கே கேஜி பாயெல்லாம் நோக்கு. ஓகே, இதில் வேற என்ன இருக்குது காட்டுறதுக்கு? வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, இதில் தான் நாங்கள் முகம் பார்ப்போம், கண்ணாடி. வேற என்ன? ஓகே, இது வந்து டேபிள். உங்களுக்கு வந்து அடுத்த முக்கியமான வீடியோ நாளைக்கு வரும். ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு வீடியோ வரும். பார்த்தீங்களா, என்னோட ஃபோன் டிஸ்பிளே போயிட்டு கடுமையாக அடி வாங்கியிருக்கு. ஃபோனை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கான விளாக்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளையில் வரும். ஓகே, இதுக்கங்கால பார்த்தீங்களா கொஞ்சம் எங்களோட என்ன சொல்கிறது, படம் பார்க்கறதுக்கான பூஃபர் செட்ஸ், லேப்போட கனெக்ட் பண்ணுறது, பவர் பேங்க்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தீங்களா சும்மா நார்மலாக எடுத்த புக்ஸுகள் இருக்குது, மெடிசன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் மெடிசன் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருப்போம். நார்மலி இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே ஒரு மினி ஃபார்மசி நடத்துறது எங்களோட ரூம் தான். என்ன தேவைன்றாலும் பெனடோலோ, பெனடினோ, ஒரு ஜின்குளுசியோ, விட்டமின் சியோ என்னன்றாலும் எங்கள்கிட்ட தான் வருவானு எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரிங்கோ படினெல்லாம் வர்த்தக்கார படினு, அதுதான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஓகே மக்களே, என்னண்டா வந்து ஐயோ போவாங்களே. ஓகே, என்னண்டா வந்து இந்த ரூம்லேயே இந்த ஹாஸ்டல்லையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம், அடிக்கடி நான் வந்து இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அவங்க மச்சான் அப்படியே காட்டுங்க. அப்பாடி எவ்வளோ ஒரு அழகான இடம். இங்கால கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு அங்காள பக்கம் இது. அதாவது வந்து அங்காள ரூமாக்கள் தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கம் இருப்பாங்க. நாங்கள் வந்து இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கையான காட்சி. இதில் எல்லாம் வந்து இந்த டைம் வந்து இந்த பயிரிடுறதெல்லாம் முடிச்சுட்டாங்க. என்ன கத்தரிக்காய் அதை பயிரிட்டு இருந்தவங்க அதெல்லாம் முடிஞ்சு. அந்த டைமில் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசையிலன்ட்டு இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், இந்த கதிரையை அப்படி போட்டுட்டு 4 பேரும் இப்படி இருந்து ஒரு டீ ஒன்றை ஊற்றி இப்படி இருந்து மிக்சர். அந்த டைமில் நாங்களாம் கடும் வசதிக்கார சேர்த்துனாங்க. உள்ளக்கூடாது, ட்ரிங்கோல வரும்போதே ஆளுக்கு 5000 காசு புலங்கு, தட்டு காசு, பக்கத்தில் தட்ட காசு வேணுமா, மிக்சர் வேணுமா, பின்னேரம் மிக்சர், டீ தான். சும்மா டீ இல்லை, மைலோ, சும்மா டீ குடிக்க மாட்டோம். சரியா, அப்போ வசதி தானே. நாங்கள் வந்த புதுசில் டீ குடித்தோம். இதில் இருந்து டீ குடிச்சு மிக்சர் சாப்பிட்டுட்டு சரியா 7 மணிக்கு இரவு சாப்பாடு சாப்பிட போயிடும். அப்படி இருந்த காலமும் இருக்கு. இப்போ இருக்கிற காசெல்லாம் முடிச்சு ஒவ்வொரு நாளையும் 400 ரூபா பட்ஜெட்டில் சாப்பிட்ற நாங்கள் அளவுக்கு வந்துட்டோம். ஏண்டா அது போக வந்து உங்களுக்கே தெரியும், யூனிவர்சிட்டி லைஃப்ன்றது ஒரு பக்கம் ஃபன்னும் படிப்பும் இருந்தாலும்
ஒரையும் வீட்டை கஷ்டப்படுத்தி காசு கேட்கறதுன்றது பேசிக்கலி படியினர்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்ட் டைம் ஒர்க்குக்கெல்லாம் போவாங்க. அந்த வகையில் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களை யாரும் எங்களோட பேரண்ட்ஸ் விடலை. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கான ஓகே ஒரு நாளைக்கு போதுமான காசு எங்களை கையில் இருக்குது. ஸோ நாங்கள் இதில் இருந்து ஆறுதலாக சாப்பிட்டோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வந்து சாப்பிடலை, ஏன்னா கையில் காசு போதாது. ஸோ இப்போல்லாம் அந்த டீ குடிக்கிறதெல்லாம் இல்லை, கப்பெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. வாங்கி அங்கர் வாங்கி எவ்வளோ நாளுன்னு தெரியாது. ஸோ நான் கூட அலம்பலை. என்னடா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இருந்து டீ குடிப்பேன், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்து டீ குடிப்பேன். அதெல்லாம் ஒரு அழகிய நினைவுகள். ஃபோர்த் இயருக்கு கொஸ்டர் கிடைக்காததுன்றதான் நிறைய மன வருத்தம். மற்றபடி வேற லெவலாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு யார் எழுதினே தெரியும். எங்களை பிடிச்சி யாரோ இப்படி எழுதி விட்டுட்டு போயிட்டானு. இப்போ உங்களை பிடிக்க வேண்டாம் நேரம் வந்து சொல்லுங்க, நாங்கள் ஏன் இப்படி எழுதிட்டு போறீங்க? இப்போ சாரங்கன் சார் வந்து என்ன சொல்லுவார், போகும்போது பெயிண்ட் அடிச்சு தந்துட்டு போன்னு சொல்லுவார். நாங்கள் எழுதலை, எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எங்களோட ரூம் நம்பரையும் போட்டு எங்களோட 4 பேர் பேரையும் எழுதி விட்டுட்டு போயிருக்கான். பாருங்களேன், அவ்வளவு பாசம். ஓகே, இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதைத்தான் நான் சொல்லி ஆகணும். இது நான் வந்து தண்ணி எடுக்கிற கேன். அங்கே காட்டின டேப், அங்க இருந்து இங்க தண்ணி எடுத்து வரணும். எத்தனை போத்தல் கொண்டு வந்தாலும் மூடி இருக்காது. ஏனுண்டா லெனின் லோசர் ஒருத்தன் இருக்கிறாரு எங்கட ரூம்ல. குடிச்சானுண்டா 5 லிட்டர் எடுத்து வந்தோம்டா 3 லிட்டர் அவன் தான் குடிப்பான். மிச்சம் 3 பேரும் 2 லிட்டர் தான் குடிப்போம். அவ்வளவுத்துக்கு தண்ணி குடிப்பான். குடிச்சா பிரச்சனை இல்லை, அது மூடி வைப்போமே, அதெல்லாம் இல்லை. அது மூடி ஒரு பக்கம், குடிச்சா போத்தல் ஒரு பக்கம், அப்படியே போட்டுட்டு போயிடுவான். அப்புறம் என்ன இருக்கு, அப்புறம் அப்படியே வேற ஒன்றுமே இல்லை இதுல காட்டுற அளவுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே வந்தீங்களாண்டா ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்குது. மதிப்பிற்குரிய ஜனாதிபதி ஐயா அவர்களே, உங்கள் பெருந்தன்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். 2000 ரூபா மகாபோலைக்கு எக்ஸ்ட்ராவா கூட்டி இருக்கீங்க. இருந்தாலும் இந்த ஒரு ஃபேனை ஒரு 2 ஃபேனா ஆக்கி அங்க உண்டு இங்க உண்டு போத்துட்டீங்க. ஒரு நிம்மதியா நித்திர கொள்ளலாம். சரியா, நிம்மதி தாங்க இயலாம கொசுவத்தியெல்லாம் வாங்கி வச்சு நித்திர கொள்றோம். அவ்வளவுத்துக்கு உடம்பு கடி, காத்தும் பெருசா வராது. ஸோ அதை மட்டும் ஓகே பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல் கொஸ்டல் மாதிரி ஒரு லைஃப் எங்கேயுமே இருக்காது. அது அவுட்டிஸ்டிக்ல இருந்து வர படியினர்கள் ஜெஃப்னாக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம தயவு செய்து கொஸ்டலுக்கு வந்து இருந்துருங்க. ஒரு வகையில ஃபன்னாகவும் இருக்கும், வேற லெவலாகவும் இருக்கும். ஆனா நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வேன் இந்த வீடியோவில், நாங்கள் படிக்கிறதே இல்லை, யூனிவர்சிட்டிக்கு போறதே இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையாவே போய் கண்டென்ட்டுக்காக நான் சும்மா சொன்ன ஒரு போய். யாருமே நம்பிடாதீங்க. யூனிவர்சிட்டிக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அம்மா அப்பாக்கள் வேலை செஞ்சு அவங்களோட செலவுக்கு மீறி எங்களுக்கான ஒரு தொகையை வந்து அனுப்புறாங்க, பிள்ளைகளுக்கு படிக்குங்க. ஸோ அதுக்கு நீங்க பொய்யா இருந்துடாதீங்க. இங்க வந்தா யூனிவர்சிட்டின்ற லைஃப் ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. நிறைய விஷயங்களை நாங்கள் யூனிவர்சிட்டி லைஃப்ல இருந்து கற்றுக்கொள்ளலாம். உண்மையாவே நம்ம வந்து ஒரு வருஷத்துல ஒரு எனக்கு என் வயசுக்கு மீறின செயற்பாடுகள் எல்லாம் எனக்கு அனுபவங்கள் கிடைச்சிருக்குது. எப்படி சொல்றது, இப்போ ஒரு செத்த வீட்டுக்கு போய் என்ன செய்யணும், அல்லது ஒரு தனியொரு இடத்துக்கு போயிட்டோம்னா அங்க என்ன மாதிரி செய்யணும், அப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட் இயர்லயே. ஸோ எல்லாரும் வந்து கட்டாயம் யூனிவர்சிட்டிக்கு வந்தா படிங்க, படிச்சா மட்டும்தான் லைஃப். சரியா, நல்லா படிங்க, டொப்பர் அடிங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிங்க, அப்படியெல்லாம் அடிச்சு போட்டிக்கு படிங்க. ஆனா ஸ்கூல் லைஃப் மாதிரி இது வந்து பிள்ளைகளுக்குள்ள எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போட்டி இருக்காது. அப்படி யாரும் போட்டிக்கு படிக்காதீங்க. உனக்கு விருப்பமா நீ டொப்படிக்கணுமா நீ படி, மற்றவன் படிக்கிறான் அவனை படிக்கணுமா அவனை குழப்பணும்னு யாரும் படிக்காதீங்க. ஏனென்றா இது வந்து ஒரு போட்டி மாதிரி இல்லை. யூனிவர்சிட்டின்றது உங்களுக்கு நீங்க படிக்கிறது. இங்க ரேங்க் போட மாட்டாங்க, அவனை விட உனக்கு கூட மார்க்ஸ் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஏபி இதுதான் ரிசல்ட். சரியா, நீ 5 பேரும் A+ எடுத்தாலும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஆனால் ஜிபிஏ பார்ப்பாங்க, இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் வருவான். ஸோ அந்த ஜிபிஏக்கு ஏற்ற மாதிரி படிங்க. நான் கூட சொல்லி உங்களை அலுப்பேத்துல ஏன்டா நிறைய பேருக்கு இதுல பத்தி விஷயம் தெரியாது. ஓகே, பூமர் அங்கிள், எஸ் கமான் அங்கிள், பூமர் அங்கிள், எப்படி அங்கிள் பூமர், எப்படிங்க பூமர். இப்போ நம்ம எங்க போக போறோம்னா எங்கட பாத்ரூம் அப்படி இருக்குன்றதை காட்டிட்டு, எப்படி என்ன மாதிரி செட்டப்ல எங்களோட ரூம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு காட்டிட்டு, எங்களோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி நல்ல ரூமை கொண்டு போய் இன்டர்வியூ எடுக்க போறோம். அதோட எங்களோட vlogs முடிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். வேணுன்னு பாத்தீங்களா, இப்ப எங்களோட ரூமுக்கு போக போறோம். தயவு செய்து யாரும் சாப்பிட்ற நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே
ஒரு டைம் டியூரேஷன் விடும். அந்த டியூரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அங்கால பாருங்க. ஏன்னா கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது எங்களோட பாத்ரூம். ஸோ வாங்க. ஹாய் காட்டுக்குட்டி. அடே இந்த ஓரளவு பரவாயில்லடா, நீட்டாக தான்டா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 201 இருந்து 228 வரைக்குமான ரூமுக்கு இதுதான் பாத்ரூம். சரியா? இது வந்து கிளீன் பண்ற டைம் டேபிள். அவங்க கிளீன் பண்றதுக்கு ஆட்கள் வருவாங்க, கிளீன் பண்ணி போட்டு அவங்க சைனை வச்சுட்டு அதில் போவாங்க. ஓகே, இதுதான் எங்களோட ரூம். கொஞ்சம் டேஞ்சராகத்தான் இருக்கும். அதே செட்டப் தான். 5 சிங்க் இருக்கும், 5 வாஷ்ரூம் இருக்கும். இது ரெண்டுமே ஒர்க் ஆகாது, ரெண்டுமே தண்ணி வராது. இதுல 3 லைன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கு கொஞ்சம் உண்மையாவே நீட்டா இருக்கு. உண்மையா சொல்லப்போனா நீட்டா இருக்கு. ஓகே, இங்கால காட்டாத மச்சான், உடுப்பு மாத்திட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இங்கால வந்து பாத்ரூம் நோமலா காட்டு, நோமலா காட்டுங்க. ஓகே, எடுத்துட்டு தாடி வளர்ந்துட்டு இன்றைக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, 2 நாள் 3 நாள் லீவு தானே, தாடி வளர்ந்துட்டு அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளவுதான் எங்களோட பாத்ரூம். இன்றைக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கிற தப்பிட்டேன். ஓகே, வாங்க அப்படியே போவோம். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, இதை அப்படி பார்த்தீங்களா, இங்க இருந்து உங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ரூம்ஸ் தான். மொத்தமா நான் சொன்ன ஒரு 20 ரூம்ஸ் கிட்ட இந்த ஒரு சைட்லயே 1 2 3 4 5 6 7 8 9 10 12 24 ஒரு நாளைக்கு ஒரு 26 ரூமு கிட்ட இந்த ஃப்ளோர்ல இருக்கும். ஸோ அப்படியே போனோம்டா இது ஃபுல்லாவே வந்து சிங்கள படியினர்கள ரூம்ஸ் தான் இருக்கு. கீழே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வந்து தமிழ் படியினர்கள். அது மட்டும் இல்லாம இதுவும் 202 219 அங்கால ஒரு 2 ரூம், அது ஒரு 3 ரூம் தான் வந்து தமிழ் படியினர்கள ரூம். சரி வாங்க. லைட் எல்லாம் வேலை செய்யாதாடா? லைட் எங்க போடுற? இங்கதானே போடுற இல்லையா? ஓகே, இப்போ லைட்டோட பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து சிங்கள படியினர்கள ரூம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாங்க, இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் படியினர்கள் ரூமுக்கு தான் போக போகிறோம். பெட்டிகுலோ படியினர்கள் மட்டக்களப்பு, எங்களோட மாவட்டத்துக்கு அருகில் உள்ள மாவட்டம். வாங்க மக்கள் வாங்க வாங்க. மச்சான் லைட்டை போடுக்குட்டி. பாத்தீங்களா? இங்க பேசிக்கலி பாருங்களேன், எங்கட ரூம் எப்படி இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. இதை பாருங்களேன், நேற்று ஊத்தின கப் கூடி கழுவலை. என்ன ஒரு இது இப்படியா இருக்கிறது? ஒரு டீசெண்டா ஒரு இதா இருங்க மச்சான். உங்களுக்கு விளங்குது இல்லை? உங்களுக்கு எத்தனை நேரம் சொல்றேன் இது ஏண்டா அந்த இந்த கேஸ்ல அப்படிப்பட்ட மாதிரி முகத்தை மறைச்சிட்டு இருக்கா? என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. மூத்த காய் சொல்ற, ஒரு காய் பண்ண சொல்றாரு. சரியா? ஓகே, வாங்க வாங்க வாங்க. இவர் தான் எங்க காதல் மன்னன், காதல் மன்னன், காதல் மன்னன். ஓகேவா? தடங்களுக்கு வருந்துகின்றோம். என்னடா பிராத்தல் கேஸ்ல மாட்டுப்பட்டோம் மாதிரி? ஆடா முகத்தை உங்களை சொல்லுங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி என்ன நினைக்கிறீங்க? ரூம் ரிவ்யூ எடுக்க வந்த சொல்லுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, ஓகே ஓகே. இங்கால பாத்தீங்களா, இதுதான் வந்து அங்கால ஹோஸ்டல். அங்கால வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹோஸ்டல். அங்கால தான் கேர்ள்ஸ் ஹோஸ்டல் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ நல்ல வியூ பாயிண்டா இருக்கும். இன்றைக்கு தான் வந்து ரூமுக்குள்ள இருக்கானு, இல்லாட்டி 5 மணி படையத்தில் கதிரையை போட்டுட்டு இருந்துருவானு. ஓகே, அப்படிலாம் சொல்லி அவனை அசிங்கப்படுத்த விரும்பல. இதுக்கு மேல என்ன தர அசிங்கப்படுத்தணும்? ஓகே, உண்மையாவே வந்து இவனோட ரூமும் நீட்டா இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் என்னவோ தெரியல இப்படி வச்சிருக்கானுகள். பட் பேசிக்கலி இவனோட ரூம் உண்மையாவே நீட்டா இருக்கும். எங்களோட ரூம் தான் இருக்கிறதே குப்பை ரூமா இருக்கும். இவனோட ரூம் நீட்டா தான் இருக்கும். சதுக்கு ஒரு ஹாய் போடுங்க. பெட்டிகுலோவில் யாரும் தெரிஞ்சாக்கள். சதுர்சன், என்ன சதுர்சன் அப்பட பேர் என்ன? கமலநாதன் சதுர்சன். இது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே பெட்டிகுலோ கமலநாதன் சதுர்சன் ஃபேன்ஸ் கிளப் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணி தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, மாட்டு ரூமுக்கு போவோம். ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா வந்து நம்மட ஜாலுவா அப்படின்னு எல்லாம் வந்து கரம் போட்டு விளையாடுறானு. சரியா?
ஓகே vlogs में vlog வீடியோ கோஸ்டல் 2 ஓகே முதல்ல பாத்தீங்கன்னா கேரம் போர்ட் விளையாடுறவங்க கேரம் போர்ட் விளையாடிட்டு இருக்கானு மச்சான் ஒரே ஒரு ஹாய் மன் ஹாய் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இங்கால வந்தீங்கன்னா இதுவும் ஒரு வாஷ்ரூமை காட்டி உங்களை நான் கடுப்பைத்த விரும்பல. எங்கடா ஒருத்தனையும் காணல. அத்தானுக்கு காய் சொல்லு, சாருக்கு தண்ணி கொடு, காய் சொல்லு. கால் ஓகே வாடா. இவர் வந்துட்டு என்னடா வந்து பாத்தீங்கன்னா தன் யூனியன் பிள்ளைகளுக்காக உசுர கொடுத்து விளையாடி காலை உடைச்சிட்டு லெக்சருக்கும் வராம இருக்கிறார். ஒரு காய் மட்டும் சொல்லு மச்சான். வேறு எது காட்டு தம்பி, அண்ணனை காட்டு. எது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து இங்கால அங்கால பக்கம். நான் அங்கால ஃபர்ஸ்ட் பக்கம் காட்டினா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காட்டினான். இது வந்து இங்கால பக்கம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 2 ஸ்டடி ஹால் இருக்குது. மொத்த ஹாஸ்டலுக்குமே பாய்ஸ் ஹாஸ்டல் மொத்தத்துக்குமே 2 ஸ்டடி ஹால் தான் இருக்குது. அவ்வளோ பேருக்கும் தாராளமா போதுமான ஒரு ஸ்டடி ஹால். ஓகே, அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள யாருமே இல்லை. இதுவும் எங்களோட தமிழ் படியினோட ரூம் தான். அப்படியே இங்கே பார்த்தீங்களா ஒரு 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 பொறுப்பே இல்லாமல் திரியிறானு. கரண்ட் ஃபேனை போட்டுட்டு திரியிறானு. உண்மையாக நிற்கிறானோட கண்டாபுரம் விசிறாயிருவானு. இல்லை சரி, எங்கேயோ போயிருக்கான், கிட்ட தான் எங்கேயோ போயிருப்பான். இல்லாட்டி ஃபேனில் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன். ஓகே, நூற்றி 9.4 சூரியன் FM. இங்க வாங்க, எங்க போறீங்க? சரி சொல்லுங்க, உங்க ஊர் என்ன? உங்க ஊர் எங்க இருந்து வரீங்க நீங்க? ஒலிவில் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்களா? வேற என்ன கேட்கலாம். உங்களோட ஒலிவில் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸான இடம்? சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, பீச் இருக்கு, ஒலிவில் ஹார்பர் இருக்கு, அது சாப்பாடுகள் போடுவதற்கு நல்ல இயற்கை வளங்கள் இருக்கு. சார், இப்போ வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனியை விட்டுட்டே நீங்க ஜெஃப்னா யூனிக்கு வந்துருங்க. சவுத் ஈஸ்ட் யூனியோட ஜெஃப்னா யூனி கொஞ்சம் வேகமாக முடிச்சு தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கு. மற்ற சவுத் ஈஸ்ட் யூனியில் அந்த இயற்கை அனர்த்தங்கள், அதாவது சுனாமி வெள்ளங்கள் வந்தால் கொஞ்சம் பாடங்கள் நடத்துவது கொஞ்சம் தடைப்படுது. ஓகே, அப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செமியில் எத்தனை நாள் லெக்சருக்கு வந்துருக்கீங்க? சரி, அங்கிருந்து டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காண்டி ஜெஃப்னா யூனிக்கு வந்திருக்கீங்க. அவங்க எத்தனை நாள் லெக்சருக்கு வந்திருக்கீங்க? ஒரு மாதம் வந்திருப்பீங்க. எத்தனை மாதம் முடிஞ்சு? இப்போ 1 வருஷம் முடிஞ்சு. கேட்டுக்கோங்க, 1 வருஷம் முடிஞ்சு 1 மாதம் தான் லெக்சருக்கு வந்திருக்கேன். கால் உடைஞ்சதால தான் தம்பி வரல. ஒலிவில் மக்களே, சரியா? அண்ணனை ஃபாலோ பண்ணி, நானாவை ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாம் ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து 1 மந்த் மட்டும் வந்துட்டு மிச்ச 11 மாதம் மெடிக்கல் லீவ் எடுக்கிறல வந்து ஒழுங்கா படிக்கணும். அப்படியே திருப்பி நீங்கண்டா என்பிபி சப்போர்ட்டர் இருக்கிற இங்க வாங்க. இல்ல ஃபர்ஹான் உண்மையாவே யூனிவர்சிட்டியில இருக்கிற எங்கட பேச்சுக்குள்ளேயே ஒரு சமய இதுல வந்து ஒரு ஈடுபாடான ஒரு படியன் நடைவன் தான். உண்மையா சொல்றேன், பேசிக் உண்மையா நல்லபடியன். சமைப்பான், தரமா சமைப்பான். என்னடா வெக்கமா? பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. பிரியாணி ஒருக்கா சமைச்சு தந்தா லைஃப்ல நான் அப்படி ஒரு பிரியாணி சமைக்கல. ஏன் இப்ப இப்படிலாம் கதைக்கிறேன்? இப்ப அடுத்த கிழமை ஒரு பிரியாணி வந்து போடுறேன். அப்படி சொன்னாதான் சமைச்சு தருவான். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த முறை 2025 29 வார எலெக்ஷன்ல திசை காட்டிக்கு என்பிபிக்கு ஓசில கிடைச்ச டிஷர்ட்டா அதெல்லாம் நம்ம கேட்க கூடாதுடா. அது நம்மளுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, கொஞ்சம் நன்றியா. 2 பேருமே ஒலிவில் தானேடா? நீ ஒலிவில் தானே? ஒலிவில் பொடியன்கள், தரமான பொடியன்கள், சரியா? ஆரும் நானாக்கள் ஃபேன்ஸ் ஆரும் இருந்தா ஒலிவில் ஃபேன்ஸ் கிளப் ஃபர்ஹான் சொல்லி பேரையும் போட்டு விடுங்க, கமெண்ட்ல அடிச்சு விடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் இப்படி தான் இருக்கும், இது அப்படி தான் ஃபன்னாக இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்டா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாரையும் தெரிஞ்சிச்சுண்டா யூனிவர்சிட்டியில ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில படிக்கிற யாரும் படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுண்டா அவங்களோட பேரெல்லாம் கீழே கமெண்ட்ல பண்ணி விட்டுருங்க. பார்க்கலாம். பாய்.